வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 29 நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாப நஷ்டம் இதான் நம்ம பார்க்குறோம். டே நம்பர் 26 டே நம்பர் 30 வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். இந்த இதுலேயும் ரொம்ப பேசிக்கான சம்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுற அளவுக்கு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. ஒரு பழ வியாபாரி ரூபாய் 200க்கு பழங்களை விற்பதன் மூலம் ரூபாய் 40 லாபமாக பெறுகிறார் எனில் அவரின் லாப சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது லாப சதவீதம் கண்டுபிடிக்கிறாந்தா எவ்வளவு லாபம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100 இதுதான் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே லாபத்தோட அளவு கொடுத்துட்டாங்க. எவ்வளவு? 40 ரூபா லாபம். அதை நோட் பண்ணிடலாம். ஆனால் அடக்க விலை கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? விற்ற விலை தான் 200ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது விற்ற விலை 200 விற்றதில் 40 ரூபா லாபம் அப்படின்னா அப்போ 200 மைனஸ் 40 இதுதானே அடக்க விலை. ஓகே, 160. அப்போது அடக்க விலை 160 இன்ட்டு 100. ஓகே, இதை சிம்பிளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 4 4 நாங்க 16. இப்போ 100/4 இதை அடிச்சு கொடுத்தோம்னா 25% தான் லாப சதவீதம். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. ஒரு கடைக்காரர் நாற்காலியை ரூபாய் 325க்கு வாங்கி ரூபாய் 350க்கு விற்பனை செய்கிறார் எனில் லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க, எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, இதற்கான வித்தியாசம் தானே லாபமாக நஷ்டமாக தெரியும். இப்போ வாங்கின அமௌண்ட்டை விட விற்ற அமௌண்ட் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அப்போ லாபம் தான். எவ்வளோ லாபம்? 350ல் 325 போணுச்சுன்னா 25 ரூபா லாபம். லாபத்தை மேலே நோட் பண்ணணும். எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 325 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜ் கேட்டனால இன்ட்டு 100. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 25ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே ஒரு 25 100ல் 4 25 இருக்குது அப்படின்னா அப்போ 300ல் எத்தனை 25 இருக்கும்? 12 25 இருக்கும். அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா, அப்போது 13 இருக்குது. ஓகேவா? 13 25 325. இப்போது இங்கே 100ஐயும் 13ஐயும் நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 100ல் எத்தனை 13 இருக்குது? இன்கேஸ்னால் 7 டைம்ஸ் நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 70 21. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 91ன்னு வருமா? அப்போ 7 டைம்ஸ் வருது. பேலன்ஸ் என்ன இருக்குது? 9 இருக்குது. அப்போ 9/13%. அப்போது 7 9/13%. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரஞ்சித் ஒரு துணி துவைக்கும் இயந்திரத்தை ரூபாய் 16,150க்கு வாங்கினார் மற்றும் அதன் போக்குவரத்து செலவுக்காக ரூபாய் 1,350 செலுத்தினார். பிறகு அதனை ரூபாய் 19,250க்கு விற்றார் எனில் அவரின் லாப அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கே 3 அமௌண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? இந்த மிஷினை 16,150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து செலவுக்காக 1,350 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி போக்குவரத்து செலவுக்காக எக்ஸ்ட்ரா கூடுதல் செலவு எல்லாமே அடக்க விலையில் நம்ம கொண்டு வரணும். அப்போது இதுவும் 1,350. இதை ரெண்டையும் கூட்டினா தான் இதோட அடக்க விலை நம்மளுக்கு தெரியும். ஓகே, என்ன? இப்போ இங்கே 0, இது 2 5 + 5 10க்கு 0 பேலன்ஸ் 1. அப்போது இங்கே 5ன்னு வரும், இங்கே 7, இங்கே 1. அப்போது 17,500 தான் மொத்த அடக்க விலையோட வேல்யூ. இப்போ அதில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து விற்றுருக்காங்க? 19,250. அப்போ 19,250 இதுதான் பெரிய அமௌண்ட்டு. மேலே நோட் பண்ணிக்கலாம். இதுக்கான வித்தியாசம் தான் வந்துட்டு லாபம். ஓகேவா? இப்போ இதில் வித்தியாசம் என்ன? 0, இங்கே 5 அப்படியே வரும், இங்கே 2, அப்போ 12 நம்ம சேர்த்துக்கோம். 12ல் 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 7, இங்கே 8 இருக்கும். 8ல் 7 போனுச்சுன்னா 1. 1,750 தான் லாபம் அடைஞ்ச அமௌண்ட்டு. அப்போது 1,750 லாபம் டிவைடட் பை எவ்வளவு அடக்க விலை? 17,500 அடக்க விலை இன்ட்டு 100. ஓகேவா? இப்போ இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 175 இங்கே 10 டைம் பார்த்தோம் அப்படின்னா 1,750. அப்போது 10% லாபம் அப்படிங்கிறதான் இதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்க. வைதேகி 2 சேலைகளை தலா ரூபாய் 2,200க்கு விற்றால் ஒன்றன் மீது 10% லாபத்தையும் மற்றொன்றின் மீது 12% நஷ்டத்தையும் அடைந்தால் எனில் சேலைகளை விற்றதில் அவளின் லாப அல்லது நட்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அதாவது 2 சேலையில் ஒவ்வொன்றுமே வந்துட்டு எவ்வளோக்கு தான் விற்றுருக்காங்க? 2,200க்கு தான் விற்றுருக்காங்க. ஓகேவா? அப்போது இதில் இருந்து என்ன பண்ணலாம்? இதோட விற்ற விலை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது 4,400. இப்போ இதில் நம்ம வந்து அந்த 2% மட்டும் வச்சு பண்ணோம் அப்படின்னா கரெக்டான ஆன்சர் வராது. ஏன்னா ஒரு இதில் வந்துட்டு லாபம், இன்னொரு இதில் நஷ்டம் அப்படிங்கிறபோது அமௌண்ட்டில் அங்கே வேரியேஷன் வருது. அப்போது அதை நம்ம அமௌண்ட்டை யோசிக்காமல் பர்சன்டேஜ் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா மிஸ்டேக் ஆயிரும். ஓகே, இப்போ இங்கே விற்ற விலை 440 அப்படிங்க 4,400ன்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு அடக்க விலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
ஃபஸ்ட்டு ஒரு சேலை ஒன்றன் மீது 10% லாபம் அடைகிறாங்களா? எவ்வளோக்கு விற்றதுனால? 2200க்கு விற்றதுனால. இப்போ இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா 2200க்கு விற்றதுனால 10% லாபம் அப்படின்னா இந்த 2200ங்கிறது எத்தனை சதவீதம்? 100 + 10. அந்த லாபம் அடைஞ்ச 10 100ஓட ஆட் பண்ணிக்கணும். அப்போது 110% வேல்யூ தான் இந்த 2200. அப்போ இதோட ஒரிஜினல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன? இதில் வந்து 100% என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா அதோட அடக்க விலை என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 0 கேன்சல் பண்ணிடுறேன். அடுத்து 11ஆல் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 20 டைம் வரும். 11 × 2 220. ஓகேவா? 20 220. இப்போ இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணுமா? 20 × 100 என்ன? 2000. அப்போது சேலைக்கான காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 2000. இப்போ அடுத்ததை இதே போல் யோசிக்கணும். இப்போ இன்னொரு சேலையும் 2200 விற்றுருக்காங்க. ஆனால் எவ்வளோ நஷ்டமாயிருச்சு? 12% நஷ்டமாயிருச்சு. அப்போ 100ஓட அந்த 12 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் 88%. 88% அமௌண்ட்டு தான் இந்த 2200. இதில் நம்ம என்ன பண்ணணும்? இதோட காஸ்ட் ப்ரைஸ், ரெண்டாவது சேலையோட காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதை நம்ம சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் 22ஆலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 100ன்னு இருக்கும், இங்கே 4ன்னு இருக்கும். அடுத்து ஒரு நாள் 4, 25 நாளா 100. அப்போ நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் 25 × 100. 25 × 100 என்ன? 2500. இதுதான் ரெண்டாவது சேலையோட காஸ்ட் ப்ரைஸ். ஓகே, இப்போ இங்கே 2 சேலைக்கோட அந்த வாங்கிய விலை வேறுபடுதா? இப்போ இந்த 2 சேலையோட காஸ்ட் ப்ரைஸையும் வாங்கிய விலையும் கூட்டணும் அப்படின்னா மொத்தத்துக்கு வாங்கிய விலை கிடச்சிரும். இங்கே எப்படி மொத்தத்துக்கு விற்ற விலை இருக்கோ அதே போல் மொத்தத்துக்கு வாங்கிய விலை என்ன அப்படிங்கிற பார்த்தோம்னா எவ்வளோ வரும்? 2500 + 2000 4500. இப்போ இதிலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, வாங்கிய விலை 4500, ஆனால் விற்ற விலை என்ன? 4400. இப்போ எவ்வளோ நஷ்டமாயிருச்சு? 100 ரூபா நஷ்டமாயிருச்சு. அப்போ அந்த 100 ரூபாயிலேருந்து எப்பவுமே அடக்க விலை என்ன? 4500 ரூபாயிலேருந்து தான் அந்த 100 ரூபா நஷ்டமாயிருக்கு. இப்போ இதோட பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. இது அளவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த 2 0 இங்கே இருக்க 2 0 கேன்சல் ஆயிரும். அடுத்தது 5ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 9ன்னு வரும், இங்கே பார்த்தோம் அப்படின்னா 20ன்னு வரும். இனி நம்ம சிம்பிளை பண்ண வேண்டியது 20/9 தான் சிம்பிளை பண்ணணும். 20 18 பேலன்ஸ் 2 இருக்குது. 20ல் 12 வருஷம் 2/9. அப்போது 2/9% தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? 2/9%. ஆப்ஷன் பி தான் கரெக்டானது. ஆன்சர் கீழே ஆப்ஷன் டி கொடுத்துருப்பாங்க, இது வராது. ஓகே, இதுதான் கரெக்டானது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்க. 25 கை கடிகாரத்தின் அடக்க விலை 20 கை கடிகாரத்தின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பொருளோட எண்ணிக்கை வச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே அடக்க விலை விற்ற விலை 25 கை கடிகாரத்து அடக்க விலை 20 கை கடிகாரத்தின் விற்ற விலைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதிலேருந்து எவ்வளவு லாபம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 லாபம், அப்படி தானே? இதை நீங்கள் வேறு விதத்தில் எப்படி நோட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக வாங்கிய விலை மைனஸ் விற்ற பொருளோட அளவு டிவைடட் பை விற்ற விலை × 100. ஓகே, இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் பண்ணிடலாம். வாங்கிய விலை 25 பொருள், ஓகே, மைனஸ் விற்ற விலை 20 பொருள் டிவைடட் பை 20 பொருள் × 100. ஓகேவா? இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 5/20 × 100. இதை சிம்பிளை பண்ணுங்கள். இப்போ 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 4, 4ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா இங்கே 25 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 25% லாபம். 25% லாபம். ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் ஒவ்வொன்றும் ரூபாய் 10 என 200 பல்புகளை வாங்கினார். அவற்றில் 5 பல்புகள் பழுது என கண்டறியப்பட்டது, தூக்கி எறியப்பட்டது. மீதி ஒவ்வொன்றும் ரூபாய் 12க்கு விற்றால் அவர் பெற்ற லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வாங்கிய விலை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு பல்பு, ஓகே, ஒரு பல்பு 10 ரூபான்னு 200 பல்பு வாங்கியிருக்காங்க. ஓகே, அப்போ 200 × 10 2000. இதுதான் வாங்கிய விலை. இப்போ விற்ற விலை என்ன? விற்ற விலையில் பார்த்தோம் அப்படின்னா பல்போட எண்ணிக்கை குறையுது. ஏன்னா 5 பல்பு பழுதடைஞ்சதுனால அது தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ 200ல் 5 போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் 195. இந்த 195 பல்பை தான் எவ்வளோ விலைக்கு விற்றுருக்காங்க? ஒரு பல்பு 12 ரூபான்னு. அப்போ ஒரு பல்பு 12 ரூபான்னு விற்றா 195 பல்பும் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கணும். எவ்வளவு? இப்போ இங்கே 195 10ஆல் மல்டிபிள் பண்ணால் ஒரு 0 சேர்த்துக்கலாம். இனி நம்ம 2ஆல் மட்டும் இந்த 195 மல்டிபிள் பண்ணிடலாம். 2 10 பேலன்ஸ் 1, 19 18 1 19 பேலன்ஸ் 1,
ஒரு 2 2 + 1 3 390. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0, 14க்கு 4 பேலன்ஸ் 1, இங்கே 13க்கு 3 பேலன்ஸ் 1 2. அப்போது 2340 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. இது மூலமா என்ன இருக்குது? லாபம் தான். எவ்வளோ அமௌண்ட்டு? இந்த 340 ரூபா லாபம். ஓகே, இந்த லாபத்தோட சதவீதத்தை கண்டுபிடிக்கணும். 340 லாபம், ஒரிஜினல் வேல்யூ 2000 × 100. ஓகேவா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணுவோம். இதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2 0 இங்கே இருக்க 2 0 கேன்சல் ஆயிரும். இந்த 1 0 இந்த 1 0 கேன்சல் ஆயிரும். இனி 34/2 தான் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 17. அப்போ 17% லாபம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்க. அடக்க விலை ரூபாய் 5000 உள்ள ஒரு பொருளானது ரூபாய் 4850க்கு விற்கப்பட்டால் லாபமா நஷ்டமா? அதன் சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுலேயும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். 5000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான், ஆனால் விற்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 4850 தான். அப்போ வாங்கிய விலை விட விற்ற விலை கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக நஷ்டம் தான் ஏற்படும். எவ்வளவு நஷ்டம் அப்படிங்கிறது இதை நீங்கள் நீங்கள் எதையுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா லாபம் இருக்குது, அடுத்தது லாபம் இருக்குது, இன்னொன்று டி ஆப்ஷன் லாபம் இல்லை நஷ்டம் இல்லைன்னு தான் இருக்குது. அப்போது நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுது நஷ்டம் தான்ட்டு. ஒர்க் அவுட் பண்ணாலும் எவ்வளவு நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணுறோம். 5000 ரூபாயில் 4850 ரூபா போணுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 150 ரூபா. ஓகே, 150 ரூபா இங்கே 5000 நோட் பண்ணுவோம் × 100. அப்போ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடுறோம். ஒரு 50 50 350 150. அப்போ 3% நஷ்டம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பயன்படுத்தப்பட்ட மகிழுந்து ரூபாய் 2,40,000க்கு வாங்கப்பட்டது. அதன் பழுது பராமரிப்பும் செலவுக்காக ரூபாய் 15,000க்கு காப்பீடு செலவுக்காக ரூபாய் 8,500 செலவு செய்யப்பட்டது. பிறகு அந்த மகிழுந்து 2,58,230க்கு வழங்கப்பட்டால் கிடைக்கும் லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதிலேருந்து வித்த அமௌண்ட் என்ன? ஃபைனலாக அந்த 2,58,230 விற்ற விலை. ஆனால் அடக்க விலையில் என்னென்னலாம் சேரும்? ஃபஸ்ட்டு வாங்கின அமௌண்ட்டு 2,40,000க்கு வாங்கியிருக்காங்க. அடுத்தது என்ன? பழுது பராமரிப்பு செலவுக்காக 15,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது காப்பீடு செலவுக்காக 8,500 செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே அடக்க விலையில் தான் சேரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 0 0 இங்கே 5, இங்கே 5 + 8 13க்கு 3 பேலன்ஸ் 1 6ன்னு வரும். இங்கே 2. அப்போது 2,63,500 தான் அடக்க விலை. ஆனால் விற்ற விலை என்ன? 2,58,000 தான். அப்போது அடக்க விலையை விட விற்ற விலை கம்மியாக இருக்குது. கண்டிப்பாக என்ன ஏற்பட்டிருக்கும்? நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கும். எத்தனை சதவீதம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வித்தியாசம் கண்டுபிடிக்கணுமா? 2,58,230 மைனஸ் பண்ணுறோம். ஓகே, மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்குது? இப்போ இங்கே 0, இங்கே 10, 10ல் 3 போனுச்சுன்னா 7, இங்கே 4 தான் இருக்கும். 4ல் 2 போனுச்சுன்னா 2, இங்கே 3 இருக்குது. அப்போது ஒரு 13, 13ல் 8 போனுச்சு அப்படின்னா 5, இங்கே 5 தான் இருக்கும். அப்போ எல்லாமே கேன்சல் ஆயிரும். 5,270 தான் நஷ்டம். ஓகே, அப்போ அந்த நஷ்ட அமௌண்ட்டு மேலே நோட் பண்ணுறேன். எவ்வளோ வாங்கியிருக்காங்க? 2,63,500 அடக்க விலை தான் நோட் பண்ணணும் × 100. ஓகே, இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் ஆயிரும். இப்போ கீழே இருக்கிறது 2,635, மேலே இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 5,270. இப்போ நீங்கள் 2,635 2 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா இந்த 5,270 கிடச்சிரும். அப்போ எத்தனை சதவீதம் நஷ்டம்? 2% நஷ்டம். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள். 20 பொருள் வாங்கிய விலையும் எக்ஸ் பொருள் விற்ற விலையும் சமம். இதில் லாப சதவீதம் 25% எனில் விற்ற பொருட்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பொருட்கள் கான்செப்டில் கொடுக்கும்போது ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். வாங்கிய பொருள் மைனஸ் விற்ற பொருள் / விற்ற பொருள் × 100. ஓகேவா? இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் அந்த சதவீதம் கிடச்சுன்னு சொன்னேன். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்ன? 25% இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? வாங்கிய பொருள் என்ன? 20. ஆனால் விற்ற பொருள் எத்தனையும் தெரியாது. எக்ஸ் / விற்ற பொருள் எக்ஸ் × 100. இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்கள். இந்த 25, அப்போ 4 25 100. அப்போ இந்த வேல்யூ வந்துட்டு நம்ம 4ஆல் மல்டிபிள் பண்ணிடணுமா? இந்த டிவைடில் இருக்க எக்ஸ் இந்த சைடு பண்ணும்போது மல்டிபிளாக மாறிடும். அப்போ எக்ஸ் = 4ஆல் இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 20 × 4 80 -4x. இப்போ இந்த -4x = இந்த சைடு போகும்போது +4x மாறிடும். அப்போ என்ன வரும்? ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு +xனா 5xன்னு வரும். 5xோட வேல்யூ 80. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ என்ன? 1 5 5, இங்கேயும் 1 5 5, பேலன்ஸ் 3 இருக்கும். 30 அப்படின்னா 6 5 30. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ 16. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
10வது கொஸ்டின் பாருங்கள். ஒருவர் ஒரு மிதிவண்டியை ரூபாய் 600க்கு வாங்கி ரூபாய் 480க்கு விற்றால் ஏற்படும் நஷ்ட சதவீதம் காண்க. ஓகேவா? இல்லை நஷ்டம் தான் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா 600ரூவாய்க்கு வாங்கியிருக்கான், 480க்காக விற்றுருக்காங்க. எவ்வளவு நஷ்டமாயிருக்கு? இப்போ இங்கே 480 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் 120 நஷ்டமாயிருச்சு. இப்போ நஷ்ட அமௌண்ட்டு டிவைட் பை எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்காங்க? 600க்கு வாங்கியிருக்காங்க இன்ட்டு 100. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்தது 1 6 20 6 120. ஓகேங்களா? அப்போது இங்கே 20% இங்கே நஷ்டம். 20% நஷ்டங்கிறது தான் கரெக்டானது. இங்கே ஆன்சர் கீழே 80% கொடுத்துருப்பாங்க, அதுவும் தப்பானது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். இல்லைங்களா? ரைட். ஸோ அடுத்த டே நம்ம 30ல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.